வீடியோ கடைசி வர பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யவதியின் ரகசியம். ஒரு நாள் சத்யவதி பீஷ்மரை அழைத்து தன்னுடைய அந்தரங்க விஷயத்தைக் கூறினாள். என்னைப் பற்றிய ரகசியம் ஒன்று கூறுகிறேன். நான் திருமணத்திற்கு முன் யமுனை நதியில் படகு ஓட்டிக் கொண்டிருந்தேன். அப்போது என் பெயர் மச்சகந்தி என்று இருந்தது. ஒரு முறை பராசரர் என்னும் மகரிஷி வசிஷ்டருடைய புதல்வர் வந்திருந்தார். அவர் என்னுடைய பூர்வ ஜன்ம கதையையெல்லாம் சொல்லி என்னுடன் சேர்ந்து அவர் சந்ததி உற்பத்தி செய்தால் அது லோக க்ஷேமத்தை உண்டாக்கும் என்றார். மகரிஷி என்பதால் பயந்து நானும் ஒப்புக்கொண்டேன். அதனால் எனக்கு கிருஷ்ணத்வைபாயனன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்தவுடனே அவனுக்கு 7 வயதாகியது. அவன் தன் தந்தையுடன் வேதாந்தம் படிப்பதற்காக இமாலயத்திற்குச் சென்று விட்டான். எப்போது எனக்கு அவனுடைய உதவி தேவையோ அப்போது வந்து உதவுவதாக அவன் கூறியிருக்கிறான். இப்போது அவனிடம் உதவி கேட்கலாமா என்றாள். பீஷ்மர் தனது தலை தப்பித்தது என்று எண்ணி கேளுங்கள். கேளுங்கள் என்று ஊக்குவித்தார். இதுதான் சரியான முடிவு. பரசுராமருக்கு க்ஷத்திரியர்களுடன் நடந்த சண்டையில் அவர் 21 முறை பூமியில் க்ஷத்திரியர்கள் இல்லாமற் செய்தார். அதனால் க்ஷத்திரிய வம்சம் போண்டற்றுப் போயிற்று. அப்பொழுது வருத்தமுற்ற க்ஷத்திரிய ஸ்திரீகள் எல்லோரும் வேதமோதிய பிராமணர்களுடன் சேர்ந்து பிள்ளைகளைப் பெற்றார்கள். க்ஷத்திரிய வம்சம் இப்படி பல இடங்களில் விருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆபத்தர்மம். துவைபாயனர் உங்கள் குமாரர் மட்டுமல்லாமல் உத்தம பிராமணராகவும் புரோகிதராகவும் பிரம்மரிஷியாகவும் இருக்கிறார். நாம் இப்போது எதிர்கொள்ளும் சிக்கலை அவர் மூலமாகத்தான் தீர்க்க முடியும் என்றார். கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர் பிரசன்னமானார். நீண்ட நாள் கழித்து தன் மகனைப் பார்த்தவுடன் ஆனந்தக் கண்ணீருடன் ஆர்த்தழுவிக் கொண்டாள். அவரை வரவேற்று மரியாதை செய்து அவரிடம் பேச ஆரம்பித்தாள். சத்யவதி வியாசரிடம், துவைபாயன, அரசன் இல்லாத ராஜ்யத்தில் பிரஜைகள் கவனிப்பாரில்லாமல் அழிந்து போகின்றனர். கர்மானுஷ்டானங்கள் சரிவர நடைபெறுவதில்லை. அதனால் மழை இல்லை, தெய்வமில்லை. நமது பரத வம்சத்தில் சந்ததி பிரச்சினையாகிவிட்டது. அதை நீதான் தீர்க்க வேண்டும். நீ புத்திரனைக் கொடுத்தால் பீஷ்மன் அவனை வளர்ப்பான். விசித்திரவீரியனின் மனைவிகள் 2 இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீ சந்ததியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றாள். அம்மா, தாங்கள் தர்மம் தெரிந்தவர். அதனால் தர்மப்படி என்ன செய்ய சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன். ஆனால் அவர்கள் 2 1 வருடம் நான் சொல்கிற விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் அவர்கள் பரிசுத்தமாவார்கள். எந்தப் பெண்ணும் விரதத்தை அனுஷ்டிக்காமல் என்னை அடையக்கூடாது. தவத்தினால் விகாரமடைந்த என்னுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்றார் தபோநிதியான வியாச பகவான். ஆனால் சத்யவதிக்கு அவசரம். எது ஒன்றுக்கும் முன்னேற்பாடு செய்ய வேண்டும். திடீரென்று எதையாவது செய்தால் பெரும்பாலும் குளறுபடியாகிவிடும். சத்யவதி அவசரப்பட்டு, இல்லை இல்லை, அதற்கெல்லாம் நேரமில்லை. சந்ததி இல்லாத ராஜ்யத்தை காப்பாற்றுவது கடினம். எந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியாது. ஆகவே நீ உடனடியாக குழந்தை பிறப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றாள். வியாசர் வேறு வழியில்லாமல் தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டுவிட்டார். ஒரு விஷயத்தை சிந்தித்து முடிவெடுக்காமல் அவசரத்தில் முடிவெடுத்தால் அது அவலத்தில் முடியும். குறிப்பாக சிக்கலான நேரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். இது பாரதம் கற்றுக் கொடுக்கும் பாடம். முதலில் அம்பிகையை தயார்படுத்தினாள். அவளுக்கு உபதேசம் செய்து இந்தச் சூழ்நிலையை விவரித்து அதற்கு அவளை உடன்பட வைத்தாள். ஆனால் யார் வருவார், எப்படி வருவார் என்பதைச் சொல்லவில்லை. இவளோ பீஷ்மன் வருவான் என்று நினைத்துக் கொண்டு விட்டாள். வந்ததோ ஜடாமுடியோடு கருப்பு நிறத்துடன் சிவந்த கண்களோடு ஒரு மாமுனிவர். அவரைப் பார்த்து பயந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவர் வேலை முடிந்தவுடன் வெளியே வந்ததும் சத்யவதி ஆவலோடு இருந்தாள். 10,000 யானை பலம் கொண்ட இந்திரனுக்குப்பான மகன் பிறப்பான். ஆனால் பையன் குருடனாகப் பிறப்பான். காரணம், அவள் பயந்து சரியான விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் குருடனாக பிறப்பான் என்றார். சத்யவதிக்கு துக்கமாகிவிட்டதோ, சரிபோனால் போகட்டும். இன்னொரு பெண் மூலமாக ஒரு குழந்தையை உண்டாக்க வேண்டும் என்றாள். சரி அம்மா, தாங்கள் மறுபடியும் எப்போது அழைக்கிறீர்களோ அப்போது வருகிறேன். அடுத்ததாக அம்பாலிகையை தயார் செய்தாள். அப்போதும் வியாசரைப் பற்றி சொல்லவே இல்லை. அவளும் வியாசரின் ரூபத்தைப் பார்த்தவுடன் பயந்து வெலவெலத்துப் போய்விட்டாள். வியாசர், இவளுக்கும் மகன் பிறப்பான். நன்றாக வம்சம் விருத்தியாகும். ஆனால் வெளுத்துப் போயிருப்பான் என்றார். அடடா, 2வதும் சுத்தப்பிவிட்டதே. மகனே, இன்னும் ஒரே ஒருமுறை நீ உதவ வேண்டும் கண்ணா. சரி அம்மா என்று கூறி வியாசர் மறைந்தார். 1 வருடம் கழித்து மீண்டும் அம்பிகையை சத்யவதி தயார் செய்தாள். வியாசரை மீண்டும் சத்யவதி அழைத்து, இம்முறையாவது நல்ல ஆரோக்கியமான சந்ததி ஏற்பட உதவு என்று கூறினாள். வியாசரும், இம்முறை பிறக்கும் குழந்தை ஞானவானாக, தர்மம் தெரிந்தவனாக இருப்பான், புத்திசாலியாக இருக்கும் மகனை இம்முறை உண்டாக்கலாம் என்றார். ஆனால் அம்பிகை வேறுவிதமாக திட்டம் தீட்டிவிட்டாள்.
கருத்த மெலிந்த சரீரமுடைய ஜடாமகுடதாரியான ஒரு முனிவரிடம் சேர அவள் விரும்பவில்லை. திருதராஷ்டிரனை பெற்றெடுத்த புண்ணியவதே. தனக்கு பதிலாக அவளுடைய தாதி பெண்களில் ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து இவளுடைய ஆடைகளை அணிவித்து படுக்கை அறையில் இருக்கச் சொல்லிவிட்டாள். ஆனால் அந்த தாதிக்கு வருவது சாதாரண ஆள் இல்லை, முக்காலமும் உணர்ந்த பிரம்மரிஷி என்று தெரியும். அதனால் வியாசரை நன்கு வரவேற்று இனிமையாகப் பேசி மரியாதையுடன் நடந்து கொண்டு அவரை மகிழ்வித்தாள். அவளுடன் சேருவதை பெரும் பாக்கியமாக கருதி நல்ல மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். வியாசரும் மகிழ்ந்து, உன்னுடைய இந்த அடிமைத் தொழில் விலகி நல்ல ஜன்மம் ஏற்படும். உனக்குப் பிறக்கும் குழந்தையைப் போன்ற தர்மம் தெரிந்த ஒருவன் இனிபிறக்கப் போவதில்லை என்று வரமளித்தார். தாயிடம் வந்து, அம்மா, இம்முறையும் தாங்கள் கூட்டை விட்டு விட்டீர்கள். இனிமேல் என்னை இந்த விஷயத்திற்காக அழைக்காதீர்கள் என்று கூறி மறைந்தார். வியாசருடன் கலந்த 3 மங்கையருக்கு அவர்களுடைய மனப்பான்மைக்குத் தகுந்தவாறு 3 புத்திரர்கள் பிறந்தனர். அம்பிகைக்கு திருதராஷ்டிரன், அம்பாலிகைக்கு பாண்டு மற்றும் தாதிப் பெண்ணுக்கு விதுரர் பிறந்தார். சந்ததிக்காக செய்யப்பட்ட இந்த ஏற்பாட்டைப் பற்றி பலருக்கு சந்தேகம் உண்டு. ஆனால் சந்ததியின் முக்கியத்துவம் புரிந்தால்தான் இந்த சந்தேகம் தெளிவாகும். வேதம் நிர்ணயிக்கும் வாழ்க்கை முறையில் கிரகஸ்தர்கள், அதாவது திருமணமானவர்கள் செய்ய வேண்டிய பிரதான கடமை பஞ்ச மகா யக்கம் எனப்படும். அவை தேவ யக்கம் இறை வழிபாடு, பித்ரு யக்கம் மூதாதையர்களின் வழிபாடு, ரிஷி யக்கம் நமது ரிஷிகள் இயற்றிய கிரந்தங்களை, அறநூல்கள் படித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சித்தல், மனுஷ யக்கம் அதிதி மற்றும் சக மனிதர்களிடம் மரியாதை, பூத யக்கம் விலங்குகள் மற்றும் தாவரங்களை பேணிக் காத்தல். இவற்றுள் சந்ததி உள்ளவர்களால்தான் பித்ரு இயக்கத்தைச் செய்ய முடியும். சந்ததி இல்லை என்றால் பித்ரு இயக்கம் தடைப்பட்டுவிடும். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்ததியை உண்டாக்குவது ஒரு முக்கியமான விஷயம். இன்றும் பாரத நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்க காரணம் நமது கலாசாரத்தில் சந்ததிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம்தான். ஒரு நாடு பிழைத்திருக்கவும் மேன்மேலும் வளரவும் அடிப்படைத் தேவை அதன் கலாசாரத்தை பின்பற்றும் சந்ததிகளை உண்டாக்குவதுதான். குறிப்பாக பாரத நாட்டுச் சரித்திரத்தில் பல இந்து இராஜாங்கங்கள் காணாமல் போனதற்கு சந்ததி இல்லாமை ஒரு முக்கிய காரணமானது என்பது சரித்திரம் நமக்கு காட்டிக் கொடுக்கும் உண்மை.